காணிக்கை கொடுக்கறத பத்தி வேதம் என்ன சொல்லுது? வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, கணவனை இழந்த தன்னை கர்த்தர் கண்மணி போல் காக்கிறத நினைச்சு நினைச்சு அந்த நன்றி உணர்வோட தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச காசையும் பார்த்திருப்பாங்க. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவர்ன்ற விசுவாசம் வந்ததுனால அந்த காசையும் கொண்டு போய் காணிக்கை பெட்டியில போட்டாங்க. அந்த ஏழை விதவையின் நன்றி உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றாரு, இவள் அதிகமாய் போட்டாள். So let's give our offering with thankful heart to God and live the blessed life. God bless you.